உங்க அப்பா அம்மா இன்னுமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா? அப்போ அவங்க பண்ண மிஸ்டேக்க நீங்களும் பண்ணிடாதீங்க. அவங்க பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா? பணத்தை பத்தி தெரிஞ்சுக்காதது தான். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், ஐ ஆம் ப்ரோ வித் அருண். எப்பயுமே நம்ம சேனல்ல வாரம் ஒரு வெல்த் வெனஸ்டே சீரீஸ் வந்துடும். அதாவது பணத்தை பத்தின அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்துடும். ஸோ இது வெல்த் வெனஸ்டே சீரீஸ் எபிசோட் 2. ஸோ இந்த வீடியோல 10 roads to riches பை கென் ஃபிஷர் அவர் எழுதின புத்தகத்துல இருந்து சில டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாமா? பணத்தை பத்தி அறிவை வளர்த்துக்கிற மூலியமா நம்ம சீக்கிரமாவே பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிருவோம். நீங்க மாசம் 10,000 சம்பாதிச்சாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, பணத்தை பத்தின நாலேஜ் இல்லைன்னா நீங்க சம்பாதிக்கிறதே வேஸ்ட். ஸோ இந்த ஒரு வீடியோவை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா நம்ம ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த ஷேர்ல போடுங்க, இல்ல அந்த கம்பெனில போடுங்க, இந்த பாண்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஷேர் மார்க்கெட் இல்லாம இந்த வீடியோல எப்படி 10 வழிகள்ல பணக்காரனாகலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வே என்னன்னா, ஸ்டார்ட் அ பிசினஸ். ஒரு பிசினஸ் நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 5 years கூட சர்வே ஆகாது. ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும், ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். நீங்க ஜாபை விட்டுட்டு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று சொல்ல, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்க ஜாப்ல 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே பிசினஸ் பக்கம் வந்தீங்கன்னா நீங்க 24 hours ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமாகவே கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம போகலாம். அந்த டைம்ல நீங்க பேஷண்டா இருந்து நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க கண்டிப்பா பிசினஸ் பண்ணலாம். செகண்ட் வே என்ன பார்த்தீங்கன்னா, தி டோல் ரோடு. உங்களால ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்க முடியாது, ஆனா ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆகலாம். புரியல? அதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை, அதாவது நீங்க என்ன கம்பெனி சூஸ் பண்றீங்களோ அந்த கம்பெனில ஒரு சின்ன ரோல்ல போயிட்டு எப்படியாவது உங்க எஃபோர்ட்ஸ், உங்க கிரியேட்டிவிட்டி, உங்க ஐடியாஸ்லாம் சொல்லி அந்த கம்பெனிலேயே நல்லா வேலை செஞ்சு மேல வந்து சிஇஓ ஆகுறதுதான். எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த மாதிரி பண்ணி தான் வேலை வந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் சிஇஓஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. மூணாவது வே, அலாங் ஃபார் த ரைடு. அதாவது இது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஒருத்தர் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ அவர் கம்பெனி வளரும் போதும் நீங்களும் வளருவீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு தகுதிக்கான ஒரு பொசிஷனும் கிடைக்கும். நாலாவது, மோஸ்டா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா, யூஸ் யுவர் ஃபேம் டு பிகம் அ ரிச். நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணுவாங்க. அது ஏன் அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் பேஸ்டு. ஸோ அதை வச்சு அவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்றாங்க. கேம்பா குடிங்க, தெம்பா இருங்க, அந்த ரீல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அஜித் சாரே அதை ஏன் பண்ணணும் அப்படின்னா அவரோட ஃபேம்ஸ் வச்சு அவரோட ஆடியன்ஸ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி கேம்பா ஒன்று இருக்கு குடிங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது மூலியமா பார்த்தீங்கன்னா அந்த கேம்பாக்கு பிஸ்னஸ் நடக்கும் இல்லைங்களா? அந்த பிஸ்னஸ்லேருந்து சம் பர்சன்டேஜ் அஜித் சாருக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அவர் அந்த ஆடுக்கு அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அவங்களோட ஃபேமை வந்து சேல் பண்ணி அது மூலியமா பணம் சம்பாதிக்கிறாங்க. நான் வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 5 சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தாலும் அதான் உண்மை, மேரி பெல். ஒரு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல ஒரு நல்ல பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. எப்படியும் அவங்க சொத்து உங்க சொத்து ஆயிடும். ஸோ சீக்கிரமா நீங்க ரிச் ஆயிடலாம். பட் நிறைய பேர் இந்த வே சூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த இடத்துல ரெஸ்பெக்ட்ங்கிறது இருக்காது. ஸோ நம்பர் 6வது வே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ஃபாரின்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அது என்னன்னா அட்வொகேட், அதாவது இந்த லாயர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஏகப்பட்ட கேஸுக்கு, அதாவது இந்த கம்பெனி பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுமே அந்த கம்பெனி ஒரு 500 கோடி 1000 கோடி வரியா கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த லாயருக்கு கொடுத்து அந்த லாயர் இந்த கேஸை வாதாடி ஜெயிச்சு கொடுக்கும்போது அவருக்கு சம் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அந்த கம்பெனியிலேருந்து. ஸோ அது மூலியமா பணக்காரன் ஆகலாம். 7வது வே, மேனேஜ் அதர் பீப்புள்ஸ் மணி. அதாவது நிறைய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கிட்ட தன்னோட அசெட் எல்லாம் கொடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா மேனேஜ் பண்ணி அதுலேருந்து சம் பர்சன்டேஜ் இல்லை சம் ரெவன்யூஸ் ஜென்ரேட் பண்ணி பணக்காரங்களுக்கு காட்டுவாங்க. அவங்க அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுப்பாங்க, நாங்கள் இது உங்களுக்கு தான் அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க சார்ஜ் வாங்கிப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல வே தான் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. நம்பர் 8, இன்வென்ட் இன்கம். அதாவது நமக்கே ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்றதுதான். எக்ஸாம்பிள், புக்ஸ், மியூசிக், படம், இன்ஜினியரிங், இன்வென்ஷன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சொல்றதுன்னா, சாங்குக்கு காப்பிரைட் மாதிரி உங்கள் சாங் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதோட காப்பிரைட்ஸ் நீங்கள் போடலாம். காப்பிரைட்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் இளையராஜா சார் தான். நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் காப்பிரைட்ஸ் கேட்கலாம். நீங்கள் எதையும் மீறி யூடியூப்ல நீங்கள் அப்லோட் பண்ணாலுமே அந்த ரெவன்யூ வந்து அந்த பாட்டு ஓனருக்கு தான் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி இன்கம்மே நீங்கள் உருவாக்கிக்கலாம். 9வது, பிகம் அ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர். அதாவது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். உங்களை சுற்றி எந்த ஏரியா நல்லா பிரபலமாக போகுது இன்னும் ஒரு 5 வருஷத்துல அப்படின்னு கவனிச்சு அந்த ஏரியாவில் ஒரு லேண்டையோ இல்லை ஒரு ஃப்ளாட்டையோ, நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 3-4 பில்டிங் கட்டி அந்த வீடு ரெண்டல் கொடுத்தா நல்ல இன்கம் வந்துடும். ஸோ ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். 10வது, தி ரோடு மோர் டிராவல். அதாவது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 9 ரோடுமே எப்படியெல்லாம் டிராவல் பண்ணுது, எதுக்காக டிராவல் பண்ணுது, பணத்துக்காக தான். ஸோ அந்த ஒரு பணத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அதாவது உங்களுக்கு வர இன்கம் உங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் இன்னுமே இன்க்ரிமெண்ட் கேட்டு நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் எனக்கு அதிகமாக இன்கம் கொடுங்க, இல்லை உங்கள் கம்பெனியில் நீங்கள் செய்கிற வேலையை மற்ற கம்பெனிக்கு ஃப்ரீலான்சிங்காக பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ எப்படியெல்லாம் உங்களோட இன்கம்மை அதிகரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதை அதிகரிக்க வைங்க. நான் சொன்னேன் இந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நான் ரியல் எஸ்டேட்டை சொல்கிறேன். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போயிட்டு வரேன், டாட்டா.